நம்ம அனைவரும் தயவுசெய்து எழுந்து நின்று ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபிக்க கூடி வந்திருக்கிற கர்த்தாவே, எங்களை நீர் ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்கிறோம். கர்த்தாவே, என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த என்ன அவசியம் என்பதை அறிந்தவராய் உடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு உணர்த்தி இந்த ஜெப வேளையில் எங்களை நடத்துவீராக. இது எங்களுடைய ஜெப வாழ்க்கையை சீரமைக்க உதவட்டும். அற்புதமான ஒரு நேரமாக ஜெப நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும். கர்த்தாவே, வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதியும், இன்னும் தூரத்திலிருந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய ஜெப வேளையிலே வேத வசனத்தையே எப்படி ஜெபமாக ஏறெடுப்பது என்பதை குறித்து நாம் போதித்து வருகிறோம். போதித்து ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். ஜெபிக்க கற்றுத்தர்றது என்று சபையினுடைய வேலை. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுத்தரணும். நிறைய பேர் புதிய ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. பொதுவாக ஜனங்க எப்படி ஜெபிக்க கற்றுக்கிறாங்கன்னா, மற்றவங்க ஜெபிக்கிறத பார்த்து ஜெபிக்க கற்றுக்கிறாங்க. சில நேரத்தில் அது நல்லது, சில நேரத்தில் அது அவ்வளோ நல்லதும் கிடையாது. ஜெபிக்க கற்றுக்கொள்கிறது வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது நல்லது. அதுவும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையே ஜெபமாக ஏறெடுக்க கற்றுக்கொள்வது நல்லது. நாம் சொந்தமாக ஜெபிக்கிறோன்னா ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. பாருங்கள், வெறும் நாம் நினச்சபடி ஜெபம் பண்ணோன்னா நமக்கு எல்லா காரியங்களும் நம்ம மனசுக்கு வர்றதில்லை. ஒரு சில காரியங்கள் மனசுக்கு வருது, தினந்தோறும் அதே காரியம்தான் மனசுக்கு வருது, அதே தான் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஒரு மொனாட்னஸ் ஆகிடுது. ஒரே அப்படியே அதே மாதிரி இருக்கும் ஜெபம். அது நம்ம எல்லோரும் அனுபவிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதை மாற்றணும்னா நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் டைமாக இருக்கணும். இது ஒரு நல்ல ஒரு கனிதரும் நேரமாக இருக்கணும், பிரயோஜனமான ஒரு நேரமாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகணும், அதை தியானிக்கணும், அதிலிருந்து அப்படியே ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நாம் நினைக்காத காரியங்களெல்லாம் நம்முடைய மனசுக்கு கொண்டு வரும். கர்த்தர் நம்மளை உணர்த்துவார். இதுக்காக ஜெபிக்க, அதுக்காக ஜெபிக்க உணர்த்துவார். இதை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பீங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி ஜெபம் பண்ண போகிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. அது ஆண்டவர் வசனத்திலிருந்து நம்மை நடத்துவார். அதுதான் இதனுடைய விசேஷம். ப்ரேயிங் த பைபிள் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுக்கு சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம். சங்கீதம் ஜெபங்கள் தேவனிடத்தில் பாடி தெரிவிக்கும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள் இவையெல்லாம். அப்போ அது ரொம்ப நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால் சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம். வேதத்தில் எந்த பகுதியை வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் கற்றுக்கொள்கிறதுக்காக இப்படி சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம். 89 சங்கீதங்கள் முடிச்சிட்டோம். இப்போ 90வது சங்கீதத்துக்கு வருகிறோம். 90வது சங்கீதம் ஒரு பிரபலமான சங்கீதம். அதை முதல்ல வாசித்துறேன் பாருங்கள். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்னென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர் துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது சமூகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமதுக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்.
உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். சரி, இந்த சங்கீதம் ரொம்ப பிரபலமான சங்கீதம், ரொம்ப நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் ஒன்று தான் மோசே எழுதினதாக சொல்லுகிறார்கள். மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதம் அப்படியே போட்டிருக்குது. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது மோசே பண்ண ஜெபத்தை வாசிக்கிறீங்க இல்லையா? இது சங்கீதங்களில் இது ஒன்று தான் மோசே பண்ண ஜெபமாக இருந்தாலும், மோசே கவிதை வடிவில் பல காரியங்கள் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று ரெண்டு இடத்துல எழுதியிருக்காரு. யாத்ராம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே 1 முதல் 18 வசனங்களை பார்த்தீங்கன்னா, சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே ஒரு பாட்டு பாடுவாங்க. ஐ வில் சிங் அண்ட் டு த லார்ட் ஃபார் ஹி ஹஸ் ட்ரம்ப்ட் க்ளோரியஸ்லி. தமிழில் கூட பாடுவோம் நம்ம. சத்துரு சேனையை குதிரைகளோடு கடல் தள்ளி அப்படின்னு ஒரு பாட்டு இங்கே கொஞ்ச நாளாக பாடல. அது ரொம்ப பிரமாதமான பாட்டு. அது மிரியம் லீட் பண்ண ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே கர்த்தரை பாடி துதிக்கிற ஒரு பாடல். அது மோசேயினுடைய பாடல்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1லேருந்து 43 வசனங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் பாடல் வடிவில் எழுதாத ஒரு பாடல், மோசே எழுதின பாடல். இந்த யாத்ராம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாடல் வந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு பாடல், செலிப்ரேட் பண்ணுற, அதாவது தங்களுடைய வெற்றிகரமாய் சிவந்த சமுத்திரத்தை கடந்ததை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல். உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்களுடைய முந்தைய காலத்து பாவங்களை, அவர்களுடைய முரட்டாட்டத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து, அவர்கள் மீது வந்த நியாய தீர்ப்பு, இதையெல்லாம் நினைவு கூர்ந்து எழுதப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு வகையான பாடல் அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம். இது எந்த சூழ்நிலையில் மோசே இதை எழுதினார் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த வார்த்தைகள் நமக்கு விளங்கும். இப்போ வாஸ்தவம் அதில் எவ்வளோ விளங்குச்சுன்னு தெரியல, ஆனால் சூழ்நிலையை சொன்னோன்னு உங்களுக்கு தெரியும். ஓஹோ, அதனால தான் அப்படி எழுதினாரோ அப்படின்பீங்க. எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு சொன்னால், எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த சம்பவங்களை வைத்து தான், அந்த சம்பவங்களின் பின்னணியில் தான் இது எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 3 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, மோசேயினுடைய சகோதரி மிரியம் அங்கே சாகிறாள். ரெண்டாவது, மோசே அங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் ஒரு பாவத்தை செய்கிறார். அது நிமித்தமாக கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போகுது, மோசேயினுடைய பாவம். மூன்றாவது, ஆரோனுடைய மரணம். ஓகே, மிரியமுடைய மரணம், மோசேயினுடைய பாவம், ஆரோனுடைய மரணம் என்ற 3 சம்பவங்களால் அந்த அதிகாரம் நிறைந்திருக்கிறது. அதை பின்னணியில் வச்சுக்கிட்டு தான் மோசே வந்து தன் மனசில் என்ன இருக்குது, அப்படியே சகோதரன் 2 பேர் இறந்துட்டாங்க, இவர் பாவம் செஞ்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து அவருடைய மனசில் சில காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. இதெல்லாம் யோசித்து சாவை பார்த்துருக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்திலேயே 2 பேர் செத்துட்டாங்க. அப்புறம் இவர் பெரிய தேவ மனுஷன், இவ்வளோ பேருக்கு தலைவர், ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வி, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் ஒரு தவறை செஞ்சிட்டார். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நினைவுகளை உண்டாக்கியிருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கோன்னு பாருங்கள். அதன் அடிப்படையில் தான் இதை எழுதுகிறார். இந்த பாடல் வந்து ஆங்கிலத்தில் ஒரு அவர் காட் அவர் ஹெல்ப் இன் ஏஜஸ் பாஸ்ட்னு ரொம்ப ஃபேமஸ் ஹிம். அது பழைய காலத்து பாட்டு. இது வந்து நியூ இயர் தினத்தன்று பாடுவாங்க முக்கியமாக. அப்புறம் ஃபியூனரல் ஆராதனையில் பாடுவாங்க இது அடிக்கடி. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு சாங். அதில் பார்த்திங்கன்னா எப்படி அதில் சில காரியங்கள் ரொம்ப முக்கியமாக அங்கே வருது பாருங்கள். இந்த அவுட்லைன் மாதிரி சொல்லிடுறேன், இந்த சங்கீதத்தை ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது தேவன் நித்தியமானவர், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர் நித்தியமானவர் அப்படிங்கிறத உணர்கிறான். இன்னும் கேட்டால் அவர் வந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்ட்னு பார்க்குறான். மனுஷன் வந்து இன்றைக்கி இருக்கிறான், நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறான். அவனை குறித்த எதுவுமே நிலையானதாக இல்லை. அதுவும் இந்த பாவ உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது.
ஆனால் தேவன் அதையெல்லாம் கடந்தவர், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் நித்தியமாக தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்றான். அது முதல் 2 வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மனுஷனோட அதை கம்பேர் பண்ணுறான். மனுஷனுடைய ஃப்ரெயில்ட்டி, மனுஷன் எவ்வளவு பலவீனமானவன், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு கொஞ்சமாக இருக்கிறது இந்த உலகத்தில், இதையெல்லாம் பார்க்குறான். ஏன்னா இப்போ தான் நம்ம சகோதரன்லாம் இறந்து போனாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமற்றது, எவ்வளவு சுருக்கமாக டக்குன்னு இன்றைக்கி நாளைக்கு முடிஞ்சிடுற மாதிரி முடிஞ்சிருது அப்படிங்கிறத பார்க்குறான். அது மட்டும் இல்லை, உலகம் முதல்ல கடவுள் உண்டாக்கின விதத்தில் இல்லை அப்படிங்கிறதையும் அவன் புரிஞ்சு கொள்கிறான். மக்களும் தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மக்கள் அந்த நிலையிலேருந்து விழுந்து போயிட்டாங்க, பாவ நிலையில் இருக்கிறாங்க. உலகமும் ஒரு பாவத்தின் தண்டனைக்குள்ளாக இருக்கிறது, நியாய தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறது. அதனால் உலகத்தில் நிறைய கோளாறுகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறான். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வாசித்திங்கன்னா அந்த சங்கீதம் நல்லா புரியும். அது கொஞ்சம் நேரத்தில் விளக்குறேன் நான். அப்போ அதை பார்க்குறான். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்கிறதுனால, ஒரு பாவ நிலையில் இருக்கிற விழுந்து போன ஒரு உலகத்தில் வாழுகிற நமக்கு கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால், கர்த்தருடைய கிருபை நம்ம எப்படி தாங்குகிறது, எப்படி நடத்துகிறது, எப்படி இந்த சந்தோஷமற்ற உலகத்தில், நிலையற்ற உலகத்தில், எத்தனையோ விதமான கஷ்டங்கள் நிரம்பிய உலகத்தில் மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு எப்படி உண்டாயிருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி கடைசியாக பேசி முடிக்கிறான். ஸோ இப்போ முதலேருந்து பார்ப்போம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பற்றி சொன்னார் இல்லையா, 3 காரியங்கள். 1 ஆரோனுடைய மிரியமுடைய மரணம், 2வது மோசேனுடைய பாவம், 3வது ஆரோனுடைய மரணம். இதெல்லாம் எண்ணாகமும் 20ஆம் அதிகாரத்தில் வருது. அதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். அதை நினைவில் வச்சு அந்த சூழ்நிலையில் தான் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்போ மிரியமுடைய மரணத்தை பார்ப்போம். அவனுடைய சகோதரி, அவள் ரொம்ப முக்கியமான பங்கு அவளுக்கு உண்டு மோசேனுடைய வாழ்க்கையில். அவனுக்கு தெரியுமா, மோசே குழந்தையாக இருந்தபோது அவனை கொண்டு போய் அந்த நதியில் வச்சுருந்தாங்க ஒளிச்சு வைக்கிறதுக்காக. அப்போ பார்வோன் குமாரத்தை வந்து கண்டெடுத்து போகும்போது இந்த அக்கா தான், இந்த மிரியம் தான் பார்த்துக்கிட்டு இருந்து போய் அந்த ராஜகுமாரத்திக்கிட்ட உங்களுக்கு யாராவது கொண்டாடட்டா இந்த பிள்ளைய வளர்க்குறதுக்குன்னு சொல்லி கேட்டு கொண்டாடுறா. அப்போ இவருடைய வாழ்க்கையின் குழந்தையாக இருந்த காலத்திலேருந்தே கூடயே இருக்கிறான், ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அதன் பிறகு அவன் லீடராக இருந்த காலத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் வந்து ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணியிருந்தான் மோசே. ஆகவே அவன் மேலே கொஞ்சம் அதிருப்தி, இவர்களுக்கு கொஞ்சம் அந்த இன வேறுபாடு இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் அதிருப்தி அவங்களுக்கு. இவ்வளோ பெரிய ஆளாக இவன் எழும்பின உடனே ஏதோ கொஞ்சம் பொறாமை இதெல்லாம் இருக்கும் போல இருக்குது. மோசேக்கு எதிராக கிளம்பி ஆரோனையும் தன்னோடு சேர்ந்து கொண்டு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினவள் இந்த சகோதரி இல்லையா. அதை எப்படி கர்த்தர் தண்டிச்சார் அதெல்லாம் அங்கே நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ இப்போ வந்து எண்ணாம் 20 அதை வாசிக்க போகிறதில்ல நான். எண்ணாம் 20 நீங்கள் வாசிங்க, அப்புறம் அதையும் இதையும் சேர்த்து வாசித்திங்கன்னா இந்த சங்கீதம் நல்லா வழங்கும். அதை இதை வாசித்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் தான் எழுதப்பட்டதுன்னும் இது நல்லா வழங்கும். சங்கீதம் 90 எழுதப்பட்டப்போ அல்லது எண்ணாம் 20ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் நடந்தபோது கிட்டத்தட்ட 38 வருஷம் வனாந்திரத்தில் இருந்து விட்டார்கள். 38 வருஷம் கடந்து போச்சு. இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கானான் தேசத்துக்குள்ளே நுழைய போகிறாங்க. இந்த தருணத்தில் இப்போது ஜனங்கள்லாம் செத்து போயாச்சு. அந்த ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை ஜனங்கள், அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இவங்கெல்லாம் விசுவாசியாதனால நுழைய போகிறதில்ல, வெயிட் பண்ணலான்ட்டார். இவங்கெல்லாம் செத்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் வெறும் காலையும் யோசுவா மட்டும்தான் போவான்ட்டார். இப்போது அந்த குரூப்பில் கர்த்தரை முதலாக அவர் சீனாய் மலையிலே அங்கே 10 கற்பனையை கொடுத்த போது இருந்த மக்களில் இப்போ யார் இருக்கா? மோசே, ஆரோன், அவனுடைய சகோதரி மிரியம், காலேபு, யோசுவா, இவர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. மிச்ச மீதி இவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ மிரியம் மரிக்கிறாள். அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஒன்று ஒன்றா போய் எல்லாம் போயாச்சு. இப்போது மோசேயுடைய சகோதரி மிரியம் மரிக்கிறாள். அதாவது இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் எல்லாரும் இந்த வனாந்தரத்திலே மடிவார்கள், சாவார்கள் கர்த்தர் சொன்னார். அது நிறைவேறி கொண்டிருக்கிறது அது நினைவுபடுத்தி இருக்கும். இது வந்து நம்முடைய முரட்டாட்டத்திற்கான தண்டனை. இது ஒருத்தராக செத்து கடைசியில் இந்த அம்மாவும் செத்து போச்சு அப்படிங்கிறத
நினைவூட்டக்கூடிய ஒரு சம்பவம். அது மட்டும் இல்லை, பொதுவாக மரணம் என்கிறதே ஒரு வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத நிஜமாகிவிட்டது. எல்லா மனுஷரும் சாகிறார்கள் உலகத்தில், எல்லாம் ஒரு நாள் செத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதை நினைவுபடுத்துகிறது பாருங்கள். பயங்கரமாக நினைவுபடுத்தியிருக்கோம் மோசேக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பெரிய தேவ மனுஷன், சிவந்த சமுத்திரத்தெல்லாம் கடந்து இவங்களை கொண்டு வந்து பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணாலும் திடீர்னு அவனுடைய மனதுக்கு சகோதரி சாகிறாள், எல்லாரும் சேர்த்து போனாங்க. அந்த முதல் குரூப்பில் இருந்தவங்களில் இவங்க தான் 4-5 பேர் தான் மிஞ்சி இருக்கிறாங்க. அவனுக்கு நினைவுக்கு வருது, கடைசியில் எல்லா மனுஷரும் ஒரு நாள் சாக தான் செய்கிறார்கள்ங்கிற காரியம் மனசுக்கு வருது. புதிய ஏற்பாட்டில் தானே வாசிக்கிறோம், எபிரேயர் 9:27. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதா எது? மரிப்பதும் அதன் பிறகு நியாய தீர்ப்படைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிப்போம். அப்போ மரணம் என்கிறது தவிர்க்க முடியாதுன்னா, அப்போ அதை அறிந்தவர்களாக, அதை எப்படி பார்க்கணுமோ அதை பார்க்கக்கூடியவர்களாக, அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். இது ரொம்ப யங்காக இருக்கும்போது, ரொம்ப மிடுக்காக இருக்கும்போது, ரொம்ப நல்ல சரீர பலன் அது இது அப்படிலாம் இருக்கும்போது, ரொம்ப வாலிபனாக இருக்கும்போது பெருசாக மரணத்தை பற்றி யோசனையே இருக்காது பாருங்கள். வாழ்க்கை முடிய போகுதுன்ற யோசனையே இருக்காது. அப்புறம் வயசாக தான் அந்த யோசனை வருது. ஐயோ வயசாகிட்டே போதே அப்படிங்கிற இந்த யோசனைலாம் வருது. வாலிபர்களுக்கு அது சாதாரணமாக வர்றதே கிடையாது. ஆனால் இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துவது என்ன? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்பவன் இதையெல்லாம் உலகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, விழுந்து போன நிலையில் இருக்கிறது, ஆதாமுடைய பாவத்தின் மூலமாக பாவம் உள்ள பிரவேசித்து பாவத்தின் மூலமாக எல்லாருக்கும் மரணம் என்கிற அந்த தண்டனைக்குள்ளாக இந்த உலகம் இருக்கிறது என்பதை மனதில் கொண்டவர்களாக தான் நம்ம வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, மோசேயினுடைய பாவத்தை பாருங்கள். மோசேயினுடைய பாவம் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஊழியக்காரராக போகிறவங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு பெரிய பெரிய பிரசங்கியார்களாக இருப்பாங்க எங்கேயாவது. ஏன்னா இங்கே படிச்சுட்டு போன ஆளுகள்லாம் சில இடங்களில் பெரிய பெரிய நல்ல சர்ச்செல்லாம் வச்சுருக்கிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அதுபோல் ஆக போகிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதனால் இந்த மோசேயினுடைய பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். மோசேயினுடைய பாவத்தை பற்றி வாசித்தீங்கன்னா அந்த எண்ணாமம் 20ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? தண்ணி தேவைப்படுது. ஏற்கனவே ஒரு தடவை தண்ணி தேவைப்பட்டு கர்த்தர் அற்புதமாக தண்ணியை தந்தார், இப்போவும் தந்திருப்பார். ஆனால் அந்த மக்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு எதிராக எழும்பி கிளர்ச்சி பண்ணுறாங்க. ஆரோனுக்கும் மோசேக்கு எதிராக எழும்பி பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணும்போது இவர்கள் ரொம்ப வெக்ஸாகி, மோசே ஆரோனும் வெக்ஸாகி ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீயும் ஆரோனும் உங்களுடைய கோல் எடுத்துங்க. அந்த கோல் அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய வல்லமைக்கும் அடையாளமாக இருந்தது. மோசேயினுடைய தடி எப்படியெல்லாம் உதவிச்சு இல்லையா? அதை வச்சு எத்தனை அற்புதங்களை செஞ்சான் பார்வோனுக்கு எதிராக. ஆரோனுடைய தடியும் பல காரியங்களை செஞ்சது. அது ரெண்டுமே இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், இவர்களுக்கு தேவனால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் பெற்றவர்கள், இவர்கள் வல்லமையுடையவர்கள் என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு சாதாரண தடி இல்லைங்க. இது ஏதோ தாத்தா வச்சு ஊனிட்டு போகிற மாதிரி தடி கிடையாது. இது ஒரு அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் அடையாளமாக இருக்கிற ஒரு தடி. இதை எடுத்துக்கின்றாரு. இதை எடுத்துகிட்டு ஜனங்களுக்கு முன்னால் போய் அந்த கற்பாறையோட பேசுங்கிறார். அந்த கற்பாறையோட பேசுகிற கொஞ்சம் அதை மட்டும் வாசிடுறேனே, ஏன்னா சிலருக்கெல்லாம் இது ஒரு வேளை புதுசாக இருக்கலாம், அதனால் அதை மட்டும் வாசிடுறேன். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அந்த ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த முழு சாப்டரும் இதுக்கு பேக்ரவுண்டு. பட் ஆனால் அந்த சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். மீதி கதையெல்லாம் வாசிக்கல நான், இது போதும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது? கர்த்தர் சொல்கிறாரு, நீ
எல்லாரையும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எல்லாரையும் கூடி வர செய்து கேதர் பண்ண எல்லாரையும் அவங்க கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். 2 பேருக்கும் சொல்கிறார், கண்மலையை பார்த்து 2 பேரும் வாயை திறந்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். அதுதானே பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் கோலை எடுத்துகிட்டு போயிட்டு அதுதான் பண்ணலான்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ஒருவேளை பேசினா என்ன ஆகும், பேசினா ஒன்றும் ஆகாது, கல்லுக்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் தடியை பார்த்துருப்பாங்க, கோலை பார்த்துருப்பாங்க. இந்த கோல் அற்புத கோல், இது கொஞ்சம் சில அற்புதங்களெல்லாம் நடப்பிக்கும். அதனால் இதால் அடிப்போன்னு அடித்தாங்க. அடித்தது மட்டும் இல்லை பாருங்கள், ஜனங்களை கூடி வர செஞ்சாங்க இல்லையா. கர்த்தர் க்ளீனாக சொல்கிறார், கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக பேசுங்கன்னாரு. அப்போ ஏதோ ஒன்று கர்த்தர் காமிக்க விரும்புகிறார். இவர்கள் பேசுகிறதன் மூலமாக, அதன் மூலமாக தண்ணி வர்றதன் மூலமாக ஏதோ ஒன்று காண்பிக்க விரும்புகிறார். இந்த பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். நான் அதை பற்றி நிறைய போதிச்சிருக்கிறேன். இங்கே ஆதாமை உண்டாக்கின உடனே அவனுக்கு கற்றுத்தரார். ஏன்னா அவன் கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன். அவன் ஒரு குட்டி சிருஷ்டிகன் மாதிரி மிருகங்களெல்லாம் கொண்டாந்து அவர்களுக்கெல்லாம் பேரிட சொல்கிறார். பேரிடுறதுனா சும்மா ஒரு பேர் கொடுன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் என்னமாய் இருக்க வேணும் என்பதை நீ சொல்லு, நீ என்ன சொல்றியோ அப்படி தான் அது இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அந்த பெயரிடுகிற சம்பவம் நடந்ததுன்றாங்க. அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை மரியாதையை தர்றாரு. நீ என்னன்னு சொல்கிறியோ அப்படி தான் இந்த மிருகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே நடக்குதுன்றாங்க. அதாவது தன்னை போல இருக்க கற்றுத்தர்றார், தன்னை போல இயங்க கற்றுத்தர்றார். இப்போது மோசேக்கு கற்றுத்தர்றாரு, போய் அந்த கண்மலைகிட்ட பேசுங்க, 2 பேரும் பேசுங்க அப்படின்னா இவங்க போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே ஜனங்களை பார்க்குறாங்க. இந்த ஜனங்க மேலே ரொம்ப வெறுப்பு அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஜனங்க வந்து கலகம் பண்ணாங்க. ஜனங்க முன்னால் நின்று அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். பிரசங்கார பிரசங்கம் பண்ண சொன்னால் எந்திரிச்சு தேவனுடைய பிள்ளைகளே கேளுங்கள்னா பரவாயில்ல, கலகக்காரரே கேளுங்கள். கோபத்தை வந்து ஜனங்க மேலே கொட்டுறாங்க. அவங்கள்ட்ட பேசுன்னு கடவுள் சொல்லவே இல்லை, கண்மலைக்கிட்ட பேசுன்னு தான் சொன்னார். அவங்கள்ட்ட பேசுன்னு சொல்லவே கிடையாது. கண்மலைக்கிட்ட பேச அது தண்ணி வரும்னாரு. இவங்களுக்கு உள்ளே பொங்கிட்டு இருக்குது கோபம். ஏன்னா இவங்க பண்ண கலாட்டால், இவங்க பேசின பேச்சுகள் எல்லாம் பொங்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு பெரிய பாடம் பாருங்கள் பண்ணாங்க. அதனால் கானான் தேசத்துக்குள்ளே 2 பேரும் போக முடியாமல் போயிடுச்சு. பெரிய தண்டனை. சிலருக்கு இது விளங்குறது இல்லை. என்ன சொல்கிறாங்க, என்னையா சின்ன மிஸ்டேக்கு பேசுனாரு அடிச்சிட்டாங்க. பாவம் மனுஷன் ஏதோ ஒரு கோபத்தில் பேசுனதுக்கு அடிச்சிட்டான், அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? இத்தனை வருஷம் இந்த ஜனங்களை விடுதலை பண்ணி எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் உள்ள இந்த மனுஷனே போக முடியலன்னா அப்புறம் என்ன ஆகுறது? இவ்வளோ பெரிய தண்டனை ஆண்டவர் தரலாமா? இவ்வளோ இறக்கம் இல்லாமல் நடந்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயன்றதை காட்டுறேன் நான். ஏன்னா இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், ஜனங்களுக்கும் ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். என்ன நடந்தது அங்கே? 3-4 காரியம் அங்கே. ஒன்று, தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த கண்மலையோடு பேசுங்கள்னு தான் சொன்னார், ஆனால் அதுக்கு பதிலாக அடிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறாங்க இங்கே. அதாவது கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தன்னுடைய வல்லமையையும் மகிமையையும் இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். தான் யாருன்றதை ஜனங்களுக்கு காட்ட விரும்புகிறார். அவங்க புரியாமல் தானே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கர்த்தர் யாருன்னு புரியல. சிவந்த சமுத்திரத்தை கடந்தாச்சு, மன்னாவை சாப்பிட்டாச்சு, ஏற்கனவே கற்பாறைகளும் தண்ணி வந்து அதெல்லாம் குடித்தாச்சு, இன்னும் புத்தி வரல, பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் யாருங்கிறது விளங்கல அவங்களுக்கு. கர்த்தர் மறுபடியும் தன்னை காட்ட விரும்புகிறார். அவர் எப்படி காட்ட விரும்புகிறார்? நீ பேச தண்ணி வரும். இவன் ஐயோன்னு கையை உயர்த்த ஆரம்பிச்சிடும், ஆண்டவரே மன்னியான்னு. ஏன்னா சொன்ன தண்ணி வருது. கண்மலையை நீரூற்றாக மாற்றுகிறவர் அவர். அவர் ஒருத்தர் தான் பண்ண முடியும். வெறும் ஒரு சொல்லால் பேசி பேசி உலகத்தை உண்டாக்கினவர், எல்லாத்தையும் படைத்தவர்.
அவர் சொல்கிறார், நீ சொல்லு, இது ஆகும். அப்போ அவர்கள் என்னுடைய வல்லமையை பார்ப்பார்கள், என்னுடைய மகிமையை பார்ப்பாங்க, நான் யாருன்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பொல்லாத முரட்டாட்டம் பண்ண ஜனங்களுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணும். இவங்களை நம்ம ஊரில் இருந்தால் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி இல்லாத காட்டுக்கு பனிஷ்மெண்ட் அனுப்பிச்சிருவோம். கர்த்தர் சொல்கிறார், அவங்களுக்கு அற்புத விதமாக தண்ணி கொண்டு வந்து தந்து அவளுடைய முரட்டாட்டத்திலேருந்து அவளை மனம் திரும்ப வைக்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன். அதனால தான் பேசுன்றேன், வேறு எதுவும் பண்ணிடாத. நீ பேசுனா தான் என் மகிமை வழங்கும். பேசி தண்ணி வந்தால் தான் நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் பார்க்க முடியும். பேசி தண்ணி வந்தால் தான் என்கிட்ட எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதுன்றதை பார்க்க முடியும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தேவனுடைய மகிமையை வெளிப்படாதபடிக்கு அதை மங்கி போக பண்ணி, அட்டென்ஷன்லாம் இப்போ எது மேலே இருக்குது, எல்லாம் கோல் மேலே பார்த்துட்டு இருக்கான். அந்த கோல் பாரியா, அற்புத கோல் இல்லையா, அது அடித்தாரு வந்ததுயா தண்ணி. கடவுளை மறந்தாச்சு. கடவுளுக்கு மரியாதை, கடவுளுக்கு கனம், கடவுளுக்கு நன்றியை செலுத்துறதுக்கு பதிலாக அட்டென்ஷன்லாம் வேறு பக்கம் திரும்பிச்சு. அது ஒரு பாவம். ரெண்டாவது, அவளுக்கு கர்த்தர் சில வரங்களை கொடுத்துருந்தார். லீடர்ஷிப் கிஃப்ட்டு, கம்யூனிகேஷன் கிஃப்ட், ரெண்டு இருக்குது இதில். தி கிஃப்ட் ஆஃப் லீடர்ஷிப், இந்த தலைமைத்துவத்தின் ஒரு கிருபையை அவர்களுக்கு கொடுத்துருக்கார் கர்த்தர். தலைமைத்துவன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், ஜனங்களை நடத்துவதுன்னா. அப்போ ஜனங்களுக்கு முன்னால் இந்த மனுஷன் வந்து கர்த்தர் சொல்லுகிறத செய்கிற மனுஷன் என்பதை காட்ட வேண்டும் இல்லையா? கர்த்தர் காட்டுறத செய்யணுங்கிறத காட்டணும். அதை காட்ட தவறி விட்டார்கள். அவங்களே அங்கே பயங்கர ஃபெயிலியர். ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இவங்க போய் சேர மாட்டாங்க கானான் தேசத்துலன்னு சொன்னோன்னே இவங்க நினச்சாங்க இந்த மற்றவங்கெல்லாம் செத்து போனாங்க, ஏன்னா அவங்க போக முடியாது, பெரிய பாவிகள்னு. கடைசியில் பார்த்தா தலைவரே போக முடியல. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அப்போ அந்த லீடர்ஷிப் கிஃப்டை அப்யூஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, கிஃப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், பேசுகிறதற்கு, பேசி கர்த்தருடைய சத்தியங்களை ஜனங்களுக்கு போதிப்பதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவளுடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. அவருடைய வார்த்தை வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருந்தது. ஏன்னா இவர்கள் கர்த்தருடைய சார்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள். அப்போ அந்த நேரத்தில் ஏன் கர்த்தர் பேச சொல்கிறாரு, ஜனங்க பார்த்து இயற்கையின் மீது, மலைகளின் மீது, காடுகளின் மீது, மரங்களின் மீது, எல்லாத்தின் மீதும் கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதியாயிருன்னா அது இருக்கும். எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்னா எல்லாம் அவருடைய படைப்புகள். அதனால தான் மலையை பார்த்து பேசினாலும் அது விலகி போகும்னாரு. அதனால தான் இந்த மரத்தை பார்த்து நீ சமுத்திரத்தை நடுவுண்டு போவாயாகன்னா அது அப்படியே ஆகும்னாரு. இதெல்லாம் என்ன, நான் கடவுள், நான் எல்லாத்தையும் உண்டாக்குறவன். வெறும் மரம் கூட நான் சொல்கிறத உபே பண்ணும், ஒரு மலை கூட நான் சொல்கிறத உபே பண்ணும், காற்றும் கடலும் கூட நான் சொல்கிறத உபே பண்ணும். அதனால தான் தனி மேலே நடந்தார் அவர். இதையெல்லாம் வெளிப்படுத்த விரும்புகிறார் தேவன். அவர்களுக்கு அன்னை காட்ட விரும்பினார். அந்த வனாந்தரத்தில் இந்த மக்கள் பண்ண கலாட்டம் லேசான கலாட்டம் இல்லை. எல்லா நன்மையும் மறந்துட்டாங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறந்துட்டாங்க. 38 வருஷமாக கர்த்தர் எவ்வளோ நன்மை பண்ணார் பாருங்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க, மறக்க முடியுமா? அதை மறந்துட்டாங்க. மண்ணா கொடுத்தாரு, மறந்துட்டாங்க. தண்ணி கொடுத்தாரு இதுக்கு முன்னால் கண்மலையிலிருந்து, அதையும் மறந்துட்டாங்க. எத்தனை விரோதிகள்கிட்டருந்து காப்பாற்றினார். எத்தனை விரோதிகள் இவங்களுக்கு எதிராக மந்திரவாதிகள்லாம் வச்சு இவங்களுக்கு காலி பண்ணணுன்னு வந்தாங்க. ஒருத்தனும் நிற்க முடியல இவங்களுக்கு எதிராக. எல்லாருக்கும் தோல்வி. இவர்களை பத்திரமாக கொண்டாந்துருக்கிறாரு, கொண்டாந்துட்டார். இப்போ கானான் தேசத்தின் எல்லைக்கே கொண்டாந்துட்டார். அடுத்த ஸ்டெப்பு கடந்து உள்ளே தான் போகணும். இவ்வளவு பண்ணியிருக்காரு. 38 வருஷமாக பண்ணியிருக்காருங்க. எண்ணாம 20 வரும்போது 38 வருஷம் ஆயிடுச்சு. 38 வருஷமாக பண்ணியிருக்காரு. அவ்வளோத்தையும் மறந்துட்டாங்க. மறக்கிற ஜாதி மனித ஜாதி. எவ்வளோ பெரிய இது செஞ்சிருந்தாலும் மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்போ தண்ணி இல்லைன்றது தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தண்ணி இல்லை. எங்கள் ஊரில் என்ன மாதிரி தண்ணி இருந்தது, பிரமாதமாக இருந்தது. நீரூற்றுகள்லாம் இருந்தது, அது இருந்தது, இது நாங்கள் எப்படி சாப்பிட்டோமாக்கும், அப்படி சாப்பிட்டோமாக்கும் எல்லாம் பேசினாங்க. அவ்வளோத்தையும் மறந்துட்டாங்க. அப்போ அவர்கள் மத்தியில் தன்னுடைய மகிமையை பிரமாதமாக விளங்க பண்ணுறதுக்கு கர்த்தர் பார்த்துட்ருக்காரு. இவன் வந்து தான் பேசினதையெல்லாம் இப்போ
ஐயோ ஆண்டவரை மன்னியும்னு வரணும். இப்போ அப்படி பண்ணணும். எப்படி மகிமையை வெளிப்படுத்துறது? மோசே சொன்னால் கண்மலையிலேருந்து தண்ணி வரணும். அப்போ அவருடைய மகிமை வெளிப்படும். அவருக்கு எப்பேற்பட்ட அதிகாரம், வெறும் ஒரு கண்மலையின் மீது கூட அவர் வார்த்தைக்கு எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குதுங்கிறத மக்கள் பார்க்க வேணும்னு விரும்புகிறாரு. அதை காட்டுறதுக்கு பதிலாக வெறும் திட்டுறதுக்கு தான் பிரசங்கியாருக்கு அதிகாரம் இருக்குன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க, சீப்பாக ஆக்கிட்டாங்க. நான் கூட பார்த்துருக்கேன். இப்போ அடிக்கடி நடக்கிறது தான் இது. பிரசங்கியார்கள் சில நேரத்தில் ஜனங்க மேலே கோபம், எதுக்கோ கோபம், எதையாவது ஒரு கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஜனங்கள்கிட்ட சில காரியங்கள் இவங்க ஒழுங்காக வரணும்னு எதிர்பார்க்குறது, அல்லது என்னத்தையாவது எதிர்பார்க்குறது. பாருங்கள், அவங்க கண் ஆண்டவர் மேலே இல்லாமல் ஜனங்க மேலே தான் இருக்குது. அதனால் அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலன்னா உடனே அவங்க மேலே கோபம். இன்றைக்கி இப்போ வரட்டும் போட்டு பிரசங்கத்திலே வச்சு சாட்டை அடி கொடுக்குறேன் பார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பிரசங்கியார்கள்லாம். இருக்கீங்களா? பிரசங்கியார் ஆக போகிறவங்க கவனிங்க. கடவுள் உங்கள் வாயை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். திட்டுறதுக்கு அபிஷேகம் பண்ணல, ஆசீர்வதிக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அற்புதங்களை நடப்பிக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் பேசினா ஜனங்கள் மாற்றப்பட வேண்டும், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், வியாதியஸ்தர் சொஸ்தமாகணும், ஜனங்க ஆண்டவரத்தில் வரணும், ஆண்டவருடைய மகிமையை மக்கள் காணணும், கடின இருதயம் உள்ளவங்க கூட மாறணும். அப்படிப்பட்ட விதத்தில் பேசும்படியாக கர்த்தர் உங்கள் வாய்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அனாயிண்ட் பண்ணி இருக்கிறார். அதை விட்டுட்டு யார் யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை பேசவே கூடாது. சபை மேடையிலிருந்து நான் இது ரொம்ப பார்த்து வளர்ந்தவன். ஜாட மாடியா இந்த வாரம் இவரை திட்டுவாங்க, அடுத்த வாரம் அவரை, எல்லாருக்கும் தெரியும் யாரை திட்டுறாருன்னு. இன்றைக்கி அவருக்கு உழுந்ததுயா நல்லா, நாங்கள்லாம் வெளியே பேசிட்டு வரும்போது இன்றைக்கி செம்மையாக உழுந்தது தெரியுமா அவருக்கு. ஆமாம்மா நான் கேட்டேன் இன்றைக்கி யாருக்கு உழ போதோ, காலையில் அவருக்கு அடி, சாயந்தரம் இவருக்கு அடி. அப்போ பிரசங்க மேடை என்ன ஆச்சுங்க? கடவுளுடைய வார்த்தை, அற்புதமான வார்த்தையை பிரசங்கம் பண்ணி வியாதிகளை குணமாக்க, ஜனங்களை விடுவிக்க, அவருடைய கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப தொல்லைகள், குடும்ப கஷ்டங்கள், பிரிவினைகள், போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டு பண்ணி, அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி வெற்றியின் பாதையில் அவர்கள் நடத்துறதுக்காக அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கருவியாக உங்கள் வாயை கத்தர் வச்சிருக்கிறார். பேசு, வனாந்தரம் கூட நீரூற்று மாதிரி மாறுன்றாரு. பேசு, அவன் கடன் தொல்லை தீரும், அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பும் ஆசீர்வாதம் உண்டாகும். பேசு, அற்புதங்கள் நடக்கும்ன்றார். நீ பேசு, பேசுனா அவனுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். பேசு, அவனுடைய வாழ்க்கை மாறுன்றாரு. இவங்களுக்கு என்ன மாறவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு போட்டு திட்டியாவது நீங்கள் திட்டி யாராவது மாறி இருக்காங்களா? நான் 40 வருஷமாக இந்த சர்ச்சில் மட்டும் பாஸ்டராக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், திட்டி யாரையும் மாற்றவே முடியாது. ஆண்டவர் தான் மாற்றணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் திட்டிருக்காங்க, மாறல. ஆண்டவர் மாத்துறாரு. இருக்கீங்களா? இது வழங்கலைன்னா அப்புறம் எதுக்கு பிரசங்கியாராக இருக்கணும்? திட்டி யாரும் மாற போகிறதே கிடையாது. அதனால தான் நான் திட்டுறதில்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை விசுவாசிக்கிறேன். அவங்க ஒருவேளை ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கலாம், இருக்கட்டும், பரவாயில்ல. வந்திருக்காங்களே, சந்தோஷம். வந்ததை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல, வந்திருக்கிறேன். வந்தால் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணலாமா? கடவுளுடைய அற்புதமான வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ண வேணாமா? அந்த பிரசங்கம் ஆவியினால் நிறைந்து அப்படி பண்ணப்பட்ட பிரசங்கம் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் திட்டி செய்ய முடியாத கர்த்தருடைய வார்த்தை செய்ய முடியும். இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான சத்தியம் அது. ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய லெசன் இது. திட்டுற ஊழியக்காரங்களுக்கு எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ. அதாவது திட்டுற வேலை இது. இருப்பாங்க, தண்ணி புறப்பட பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்கிறது போல பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி
கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கண்மலையில் தான் அடித்தான். ஆனால் ஜனங்களை தடியில் அடிக்கணும்னு விருப்பம். அந்த வெறுப்பில் கண்மலையை போட்டு அடிச்சிடும். ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன், பரலோக தேவன், அவர் உட்காந்துக்கிட்டு இந்த தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுற ஜனங்க, அவன் எவ்வளோதான் முறுமுறுத்தாலும் கலகக்காரனாக இருந்தாலும் அவனை நேசிக்கிறாரு, அவனுக்கு தண்ணி கொடுக்க விரும்புகிறாரு. என்ன இருந்தாலும் இவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டார், அழைச்சிக்கிட்டு வந்துட்டார். எப்படியாவது கொண்டு போகணும், அவனை திருத்தணும், நல்லா ஆக்கணும், அப்படி பார்க்குறாரு. அவர் தன்னுடைய இரக்கத்தையும் மகிமையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படியாவது தன்னுடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்தினா அதன் மூலமாக இவன் மனம் திரும்புவானான்னு பார்க்குறாரு கர்த்தர். அதை கெடுத்து விட்டாங்க. இவ்வளோ பெரிய விவகாரம் பண்ணதுனால தான் உள்ளே போக முடியல. 3வது, தேவனுடைய மகிமையை மங்கி போக செய்துட்டாங்க. தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்பினார், பேசுறதன் மூலமாக, தண்ணி வர்றது மூலமாக. தேவன் மகிமைப்பட விரும்பினாராங்க, அதையும் கெடுத்துட்டாங்க. அதான் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, யூ டிட் நாட் ட்ரஸ்ட் மீ இனஃப். 12ஆம் வசனத்தில் சொல்கிறார் இல்லையா, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால். நீ என்ன விசுவாசிக்கல, நான் இந்த சபையாருக்கு கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். 4வது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடையூறாக நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் ஆயிட்டாங்க. இடர பண்ணும்படியாக நடந்து கொண்டார்கள், இடர பண்ணி விட்டார்கள் அவர்களை. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஜனங்களுக்கு ஒரு தலைமுறை செத்து போச்சு. ஜனங்க பார்த்துருப்பாங்க பயபக்தியோட, அப்பா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் கண்டதையும் பேசி தான் ஒரு தலைமுறையே போச்சு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷர்கள் பெரிய தேவனுடைய மனுஷர்கள் பார்த்தா கடைசியில் இவங்களும் போக முடியல. எவ்வளோ பெரிய ஒரு இடர்கள் பாருங்கள். எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு, என்ன அவ்வளோ பெரிய ஆள் எப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இடர்கள் அங்கே உண்டாயிடுச்சு. இதெல்லாம் தான் இவங்களுடைய பாவம். தேவனுடைய மகிமையை குன்றி போக பண்ணிட்டாங்க. தேவன் வல்லமையை வெளிப்படுத்த விடாமல், அந்த வாய்ப்பை தேவனுக்கு கொடுக்காம, அவரை மகிமைப்படுத்தாமல், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விடாமல் ஒரு இப்படி பார்த்துட்டாங்க. அப்போ அந்த ஜனங்க அவங்களுக்கு டேக் ஹோம் என்ன, அவங்க அன்றைக்கி வீட்டுக்கு போகிறப்ப என்னப்போ இதோடு போனாங்க, எப்படி போயிருக்கணும், என்னையா அந்த மோசேட்ட கர்த்தர் பேசு தண்ணி வரும்னாரு, பேசினான் தண்ணி வந்ததியா, அப்பா அப்படின்னு சொல்லி அவன் தோத்திரன்னு போயிருக்கணும். ஆண்டவரே மன்னி என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அதுக்கு பதில் அப்படி திரும்ப போகிறாங்க. இப்போ கலகக்காரரேன்னு சொல்லிட்டாரியா, சவுக்கில் அடித்த மாதிரி அடித்தார். உங்களுக்கு நாங்கள் தண்டி கொண்டு வருவோமோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அந்த தடியில் அடித்ததை பார்த்தா என் தலையில் தான் அடித்தார் மாதிரி இருந்தது. இதுதான் விழுந்திருக்கும் அவங்களுக்கு. அன்றைக்கி டேக் ஹோம் அதுதான் அவங்களுக்கு. வீட்டுக்கு நல்ல எண்ணத்தோடு போல பாருங்கள், எப்படியெல்லாம் திட்டினார், என் தலையிலே அடிக்கிற மாதிரி அடித்தார் அப்படிங்கிறதோடு தான் போனாங்க. கர்த்தருக்கு எங்கே மகிமை, கர்த்தருடைய வல்லமை எங்கே விளங்குது? அதனால தான் அவங்க அதில் போக முடியவில்லை. மிரியம் செத்தாச்சு. மோசே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தவறை மோசேயும் ஆரோனும் செஞ்சாச்சு. பிறகு ஆரோன் செத்து போகிறார். அது 8ஆம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் வருது. 22லேருந்து 29 வசனம் வரைக்கும் வருது. சரி, அதெல்லாம் நீங்கள் வாசிங்க. சரி, இதெல்லாம் பின்னணியாக வச்சு தான் சங்கீதம் எழுதுகிறாங்க. இந்த சங்கீதத்தை எழுதும்போது முதல் 2 வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவரே தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இவர் அனாதி தேவன். இவர் அனாதி தேவன்னா இந்த பர்வதங்கள்லாம் தோன்றும் முன்னும் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னாலே இவர் இருக்கிறாரு. என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறவர் அவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். காட் இஸ் இட்டர்னல். தேவன் நித்தியமானவர், மகத்துவமானவர் என்பதை இந்த முதல் 2 வசனங்கள் நமக்கு அறிவிக்கிறது. இது ஏன் ரொம்ப முக்கியமாக தெரியுது மோசேக்கு? ஏன்னா மனுஷன் எப்படிப்பட்டவன் பார்த்துட்டார். அதாவது 3லேருந்து 6 வசனத்தில் சொல்கிறார்.
தேவன் நித்தியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு, மகத்துவமானவர்ன்றதை சொல்லிட்டு, எல்லாம் உண்டாகிறது முன்னாலே அவர் இருந்தார், அப்பேற்பட்ட தேவன்றதை சொல்லிட்டு 3லேருந்து 6 வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, மனுஷனை பற்றி. நீர் மனுஷரை நீர் தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழித்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்குது. 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி இருக்குது உங்களுடைய பார்வைக்கு, அல்லது ஒரு நைட்டு கடந்து போன மாதிரி இருக்குது. அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். நிச்சரிக்கை எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா மக்கள் சாகிறார்கள். இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு போயிடுறாங்க அப்படின்றான். நித்திரை கொத்திருக்கிறார்கள். காலையில் முளைக்கிற புல்லு கொப்பாக இருக்கிறார்கள். அங்கே அந்த நியர் ஈஸ்டில் வந்து, அந்த கிழக்கத்திய நாடுகளில் வந்து வறட்சியாக இருக்கும் பாருங்கள், மழை சரியாக பெய்யாததுனால வறட்சியாக இருக்கும். அங்கே வந்து ஒன்றும் வளர்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் எல்லாம். அப்போ வந்து எப்பாவது ஒரு தடவை கொஞ்சம் நைட்டில் மழை பெஞ்சிருச்சுன்னா லேசாக காலைக்குள்ளே அப்படியே புல் வந்து ஒரு கிராஸ் பெட்டு மாதிரி வளர்ந்துருமா. அப்படியே எங்கே பார்த்தாலும் புல் டக்குன்னு வளர்ந்துருக்குமா. ஆனால் காலை வந்தவுடனே சூரியன் அடிக்கிற அடியில் இந்த வெயிலில் காயின்னு காஞ்சி சாயந்தரத்துக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் போயிடுமா. அதைத்தான் சொல்கிறாரு இங்கே. என்ன சொல்கிறாரு? காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அதாவது காலையில் முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகும். மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தா அப்படி இருக்கான், நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் இருக்கிற நாட்கள் ரொம்ப கொஞ்சம் தான். அந்த 6ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் 2 வசனத்துக்கும் 3லேருந்து 6க்கும் என்ன கம்பேரிசன்னா, முதல் 2 வசனம் தேவன் எவ்வளோ மகத்துவமானவர், நித்தியமானவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர்ன்றதை சொல்கிறான். 3லேருந்து 6 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனுஷன் எவ்வளோ அநித்தியமானவன், எவ்வளோ அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ சுருக்கமாக இருக்குது, இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இல்லாமல் போகுது. மனுஷனுடைய உலக வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்றதை பற்றி அவன் சொல்கிறான். ஏன்னா சகோதரி செத்து போயிட்டா, சகோதரன் செத்து போயிட்டான், இவனோட வந்து ஒரு சந்ததி இஸ்ரவேலர் செத்து போகிறாங்க. இவ்வளவு சாவுகளை பார்த்துட்டான். அவனுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு, அப்பா புல் மாதிரி வந்து முளைச்சிட்டு சாயந்தரம் காஞ்சி போகிற புல் மாதிரி எல்லாம் இருந்தான். நான் பாருங்க 40 வருஷமாக இங்கே பாஸ்டராக இருக்கேன். 40 நாளைக்கு முன்னால் ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. 40 வருஷம் போன மாதிரியே தெரியல. நேற்று வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்குது எனக்கு. அவ்வளோ ஷார்ட் பீரியட் மாதிரி தெரியுது எனக்கு. அப்போ மோசே யோசித்து பார்க்குறான், 40 வருஷமாக என் கூட இருந்த ஜனங்கள்லாம் போயாச்சு. புல் முளைச்சி ராத்திரிக்குள்ளே காஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு ஒப்பாக மனுஷர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 7ஆம் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் எப்படி இந்த உலகமே தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறது, பாவத்தின் நிமித்தம் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறன்றதை உணர்றாம. ஏன் ஜனங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் அப்படி பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க, ஏன் அவர்களுக்குள்ளே இவ்வளோ தீமைகள் இருக்கிறது, ஏன் என்ன இருந்தாலும் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க, ஏன் உலகம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறான். சொல்கிறான், நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தம் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும். அதாவது இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு தேவ ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தவனாக அவன் பேசுகிறான். அதில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது ஆவரேஜாக அவன் பார்க்குறது இவ்வளோதான் இருக்கிறாங்க ஜனங்க அப்படிங்கிறான். ஆனால் அதுக்குன்னு கடவுள் என்னமோ கரெக்டாக 70 அல்லது 80 அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதை நினச்சக்கூடாது. சிலர் 70 தானோன்னு பொட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிடுறாங்க, ஆண்டவரே உம்மை தரிசிக்க நான் ஆயத்தம்னு. ஆனால் சொன்ன ஆள் 70 80ன்னு சொல்லிவிட்டு இந்த ஆள் இருந்தது எவ்வளோ நாள்? 120 வருஷம். அதனால் அந்த 70 80ஓட ஸ்டக் ஆகிடாதீங்க. சொல்கிறான், அந்த பாவ உலகத்தில் என்ன பண்ணுறது, வாழ்க்கையே சுருங்கிடுது அப்படிங்கிறத சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்போ எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு
போதித்தரலாம். அப்போ வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் எவ்வளோ முக்கியம் என்பதை எங்களை உணரச் செய்யும், எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோங்கிறத காண செய்யும் அப்படிங்கிறான். இப்போ நான் இந்த கடைசி பகுதியை நான் அடுத்த வாரம் வந்து போதிக்கலான் இருக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக போதிக்கணும். இப்போ நின்று கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். ஒன்று, இந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரர்கள் வாயிலேருந்து என்ன வரணும்? கர்த்தருடைய ஊழியக்காரனா யாருங்க? ஊழியக்காரனா இன்றைக்கி நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இன்றைக்கு செய்தியில் வந்தது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. சபையில் வந்து நியூஸ் பேப்பரில் சொன்னதை போதிக்கிறதுக்காக கடவுள் உங்களை ஊழியக்காரரை வச்சுருக்காரு கிடையாதுங்க. டிவியிலே நான் பார்த்தது என்னவென்று, இந்த உலகத்தில் நடந்தது என்னவென்றால், அதாவது இவங்க ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், டிவியில் வந்ததை எல்லாம் பார்த்துட்டாங்க, அதுக்கு சர்ச்சுக்கு வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நியூஸ் பேப்பரில் வந்ததையும் பார்த்துட்டாங்க, எடிட்டோரியலையும் வாசித்துட்டாங்க. கொஞ்சம் அறிவாளிகள்லாம் இதை பற்றி யார் என்ன எழுதுனா விமர்சனம் பண்ணான்றதையும் வாசித்துட்டாங்க. இதுக்கு சபைக்கு என்ன வரும்? சபைக்கு எதுக்கு வரணும்? அவங்க சர்ச்சில் என்னையா இருக்குது? சர்ச்சுக்கு எதுக்கு வரணும் ஜனங்க? இவங்கெல்லாம் சொன்னது, நாட்டில் நடக்கிற செய்தி இதெல்லாம் அறிவித்து அதனுடைய விமர்சனத்தை கேட்குறதுக்காக வர்றாங்க. அதெல்லாம் உலகத்தில் போயிட்டு இருக்குதுங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வர்றாங்க? அதான் பேதுரு சொல்கிறார் இல்லையா, அந்த முடமானவங்கிட்ட அலங்கார வாசலில் நுழையும் போது, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தரேன். நான் சொல்கிறேன், அதெல்லாம் இந்த வெள்ளி பொண்ணு கேட்டகரி. எது நியூஸில் வந்தது, பேப்பரில் படித்தது, இதெல்லாம் வந்து வெள்ளியும் பொண்ணு கேட்டது. அது எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது பேதுரு என்ன சொல்ல வர்றாரு, என்கிட்ட ஒரு நய பைசா கூட இல்லைன்னு அதை சிலர் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. பேதுரு பாரியா, பைசா கூட இல்லை அவர்கிட்ட. அந்த பிச்சைக்காரனை விட பெரிய பிச்சைக்காரனாக இருப்பார் போல இருக்கிறாரு. அவனை கேட்டுட்டு இருக்கான், இவர் இல்லைன்ற. அது இல்லைங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏப்பா, வரவும் போகிறவெல்லாம் உனக்கு காசு போட்டு போகிறான், சில்லறை போட்டு போகிறான், அது எல்லாரும் உனக்கு செய்ய முடியும். ஆனால் அவர்களால் எல்லாத்தையும் செய்ய முடியாத ஒன்று நான் வச்சிருக்கிறேன். இருக்கிறீங்களா? அவங்க கொடுக்க முடியாத ஒன்று என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவங்க கொடுக்க முடியாத ஒன்றை நான் வச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, நாம எழுந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அத்தனை பேர் சில்லறை போட்டு போனாங்க. சிலர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டிருப்பாங்க, பணக்காரங்கள்லாம். அவங்க யாரும் அவனை எழுப்பி நடக்கப்படலை. இவன் சொல்கிறான் எழுந்து நடன்னு, அவன் எந்திரிச்சு நடக்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், ஊழியக்காரர்களுடைய வேலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள வார்த்தையை பிரசங்கிக்கிறது தான் உங்கள் வேலை. வேற எதையும் பிரசங்கம் பேசுகின்றார் கர்த்தர். ஹலோ, இது நாடு முழுதும் போனோம். இன்னைக்கு பேசுன்றார். பேசுறது இது சாதாரண வேலை இல்லைங்க. கடவுள் வார்த்தையை தரணும், அதை நம்ம பேசணும். அதன் மூலமாக தேவனுடைய வல்லமை காற்றின் மீதும் கடலின் மீதும் மரத்தின் மீதும் மலையின் மீதும் எல்லா விதமான தீங்குகளின் மீதும் பொல்லாப்பின் மீதும் இருக்கிற வல்லமை வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறது. பேசுன்றார் கர்த்தர். பேசுறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லை. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரர்களாக இவரெல்லாம் எழுமணும். இங்கே நம்ம மத்தியில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கவங்க எழுமணும். வேறு ஏதாவது கதை பேசக்கூடாது. இந்த கதை அந்த கதை. உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். இல்லை, கதை வேணாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, வசனத்தை வாசி, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு விளக்கி சொல்லு. கதைலாம் வேணாம். இருக்கீங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் நல்லா விளக்கமாக சொல்லு, அவ்வளோதான். கதையை வேணாம், ஊர் கதை வேண்டாம். இருக்கீங்களா? அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் நம்ம மாற்றட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு கர்த்தாவே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்புவீராக, எங்கள் மத்தியில் எழுப்புவீராக. கர்த்தாவை, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று பேதுரு சொன்னது போல கர்த்தாவே, எங்களுக்கு நீர் கொடுத்துள்ள இந்த அற்புதமான செய்தியை, இந்த சுவிசேஷத்தை, ஆண்டவராக இயேசுவை குறித்த நற்செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல கர்த்தாவே, எல்லாரும் கொடுக்கறத நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் நீர் கொடுத்துருக்கிற உங்களுடைய வார்த்தையை பேச வேண்டியதில்லை. ஆண்டவர்களே கர்த்தாவே, எங்களை அதற்காக எழுப்புவீராக, எங்களை எழுப்புவீராக, அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கும்படி பண்ணுவீராக. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச எல்லா பிரச்சனைகள் மொத்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் பிரச்சனைகளோடு வந்தாலும், என்ன துன்பங்களோடு வந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் கர்த்தாவே, கண்மலையை பார்த்து நீர் பேசு, அது நீரூற்றாக மாறும் நீர். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக எங்களை எழுப்புவீராக.
ஓ, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை அற்புதமானது. அதை பேசும்போது அற்புதங்கள் நடக்கும். ஜனங்களுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படியும், எல்லா சூழ்நிலைகளும் கீழ்ப்படியும், எல்லா பிரச்சனைகளும் கீழ்ப்படியும், எல்லா குறைபாடுகளும் கீழ்ப்படியும், எல்லா குறைவுகளும் கீழ்ப்படியும், எல்லா குழப்பங்களும் கீழ்ப்படியும், எல்லா சர்ச்சைகளும் கீழ்ப்படியும், எல்லா விதமான தொந்தரவுகளை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவுவீராக கர்த்தாவே. வார்த்தையின் வல்லமை உணர்ந்தவர்களாய் ஜெபிக்க அப்படிப்பட்ட காரியங்களை பேச எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் பேசும்போது இந்த வனாந்தரத்திலே கண்மலையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கினவர் நீர். அப்படிப்பட்ட வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு அதை நீரூற்றாக நீர் மாற்றி தருகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அதை மாற்றி தருகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். பேசுவதனால் கர்த்தாவே அவர்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகி உம்மிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறவர்களாக எங்களை வைத்தருளும். பேசுகிறவர்களாக இந்த ஊழியர்களை எழுப்பியருளும் கர்த்தாவே. உடைய நாமம் மகிமைக்காக அவர்களை எழுப்பியருளும். தேசம் முழுக்க அவர்களை பரப்பியருளும் கர்த்தாவே. பேசுகிறவர்களாய் இந்த தேசத்துக்கு முன்பாக நின்று எல்லாருடைய கஷ்டத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் பேசுகிறவர்களாய், ஆறுதல் அளிக்கிறவர்களாய், கண்ணீரை துடைக்கிறவர்களாய், நம்பிக்கையை உண்டாக்குகிறவர்களாய், விடுதலை உண்டு பண்ணுகிறவர்களாய், வெற்றியை உண்டு பண்ணுகிறவர்களாய் பேச எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் கர்த்தாவே. பேச எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். பேச கிருபை செய்துள்ளோம் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் சந்தோஷமற்ற உலகமாக இருக்கிறது. பாவத்தில் மூழ்கி கிடக்கிற உலகமாக இருக்கிறது. ஓ, எப்பேற்பட்ட ஒரு பாவத்தின் உளையான சேற்றிலே சிக்கின உலகமாக இருக்கிறது. அதன் மத்தியிலே நம்பிக்கை நட்சத்திரங்களாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் சபை அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். இங்கே பிரசங்கிக்கப்படுகிற செய்திகள் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். இந்த செய்திகள் உள்ளத்தை போய் சேரட்டும் கர்த்தாவே. உள்ளத்தை மாற்றட்டும், ஜனங்கள் மண்டையில் திருப்பட்டும், வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை உண்டாக்கட்டும். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணட்டும் கர்த்தாவே. பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணட்டும், பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணட்டும். பெரிய மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை பேசும்போது அதன் மூலமாக உண்டாகிற அற்புதத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணீர் குடிக்க முடியும், தாகம் தீர்க்கப்பட முடியும். அப்பேற்பட்ட காரியம் இந்த இடத்துல நடக்கட்டுங்க தாவே. அப்பேற்பட்ட சபையாக ஏஎஃப்டி சபை விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கட்டுங்க தாவே. ஜனங்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கட்டுங்க தாவே. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி எவரும் தர முடியாததை, எவரும் தர முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, விடுதலையை கர்த்தாவே தரக்கூடியவர்களாக எங்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இது அப்படியே விசுவாசிகளும் ஃபாலோ பண்ணலாம். கண்மலையை பார்த்து பேசுனா இவங்களுக்கு பிரச்சனை பண்ண மக்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கூட பிரச்சனை பண்ணுற மக்களை பார்த்து பேசக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பேசணும். பிரச்சனையை பார்த்து பேசுனா கொடுக்காத கற்பாரை கூட கொடுக்கும். கண்மலை நீரூற்றாக மாறும், கல் மாதிரி இருக்கிறது கூட மாறும், மாறாத உள்ளம் கூட மாறும், மனம் திரும்பாத உள்ளம் கூட திரும்பும். ஆமென். அடுத்த வாரம் வரும்போது இந்த 13லேருந்து 17 பகுதி கொஞ்சம் விவரமாக பார்க்க வேண்டிய பகுதி. அங்கே 3 விசேஷமான ஜெபத்தை மோசே செய்கிறார். ஒன்று எங்கள் நாட்களை எண்ணும்படி எங்களுக்கு கற்றுத்தாரோன்றார், அறிவை எங்களுக்கு போதித்தரணுன்றார். 2வது 14ஆம் வசனத்தில்
எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். பாவ உலகத்தில் வாழ்கிறோம், பாவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜெபம் எப்படி இருக்குது? இந்த பாவம் உலகத்தில் நிறைய சந்தோஷம் இல்லாத நிலைமை, தோல்வி, இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். கிருபையால்னா அன்பினால். எங்களை உடைய அன்பினால் திருப்தியாக்க ஆண்டவரே. ஏன்? எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்கிற மாதிரி கர்த்தர் வைக்க முடியும் நம்மளை? இந்த பாவ உலகத்தில், பாவம் மிகுதியாக இருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாக நம்ம வைக்க முடியும். அப்படி ஜெபம் அதுவாக இருக்கட்டும். இப்படி கிருபை காலையில் உடைய கிருபையால் திருப்தியாகும், உடைய அன்பினால் திருப்தியாகும். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பேச போகிறேன். கர்த்தருடைய அன்பு ஒன்று தான் நம்மளை இந்த உலகத்திலே திருப்திப்படுத்த முடியும். வேறு எதுவும் திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தருடைய அன்பு திருப்திப்படுத்துகிற மாதிரி எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தருடைய அன்பினால் திருப்தியானவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருப்பார்கள் இல்லையா? அப்புறம் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறார். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேச போகிறார் அடுத்த வாரம். அது என்னென்னா, தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது. உறுதிப்படுத்தியறலும்னா அது எப்படி வருதுன்னா, எஸ்டாப்ளிஷ் த ஒர்க்ஸ் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ். எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ். அப்படின்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம், எதோ செய்கிறோம், பிரயாசத்தில் ஈடுபடுறோம். ஆனால் நம்ம கர்த்தர் எதுக்காக இங்கே வச்சுருக்காருன்னு அறிஞ்சு அதை செஞ்சோம்னா நம்முடைய கைகள் கிரியை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ தட் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் தலைமுறையாக அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் நாம் செய்த காரியங்கள் ஆசீர்வாதமாக வழங்கும். ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்படி வாழப்பட வேண்டும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் இட் மஸ்ட் கவுண்ட் நாட் ஓன்லி ஃபார் அவர் டேஸ் ஹியர் ஆன் எர்த். நம்முடைய வாழ்க்கை நாட்களில் ஆசீர்வாதமாக இருந்தால் போதாது, நமக்கு பிறகும் நம் மூலமாக வந்து ஆசீர்வாதம் அப்படியே வந்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விதத்தில் கர்த்தர் நம்முடைய கைகளின் கிரியை ஸ்தாபிக்கிறார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். நம்ம காரியம் நம்மளோட போயிடுறதில்லை, நம்ம ஊரோட போயிடலாம், பட் அது போகிறதில்லை. அது வந்து நீடித்திருக்கும். நம்முடைய கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துகிறவர் அவர், அது என்றென்றைக்கும் நீடிக்கும்படியாக செய்கிறவர். இந்த 3 காரியத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இன்னொரு காரியம், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நான். அது என்னென்னா, இது பாவ உலகம். பாவத்தின் மூலமாக ஒரு மனுஷன் மூலமாக பாவத்தின் மூலமாக மரணம் உள்ளே வந்துடுச்சு உலகத்துக்குள்ளே. அதுதான் இங்கே சொல்கிறார். அவரே கண்ணால் பார்த்துட்டார். ஒரு தலைமுறையே போகிறத பார்த்துட்டார், சாகிறத பார்த்துட்டார். ஒரு தலைமுறை எப்பேற்பட்டது பாருங்கள். அவர் வாழ்நாளில் ஒரு சந்ததியே போயிடுச்சு பார்க்குறாரு. அவர் ரொம்ப பயங்கரமாக அது பாதிப்பு அவருக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கி எப்படி எல்லாரும் சாகிறார்கள்ன்றதை பார்த்துட்டாரு அவர். நம்ம செய்கிற பாவத்தினால நம்ம இப்போ சாகிறதில்ல. யாராவது செத்த உடனே அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. அப்படி நம்ம செய்கிற பாவத்தில் தான் நம்ம சாகிறோம்னா யாருமே இருக்க முடியாது உயிரோட. கர்த்தருடைய கிருபை நம்ம இருக்கிறது. அப்போ எல்லாரும் செத்ததை பார்க்குறாரு அவர். பார்த்துட்டு கடைசியில் என்ன இதன் மூலமாக வெளிப்படுதுன்னா, ஆதாம் செஞ்ச பாவத்தினால எல்லாம் சாகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாமளே பாவம் செய்வதன் மூலமாக, பாவத்தை அனுமதிப்பதன் மூலமாக நிறைய நேரத்தில் சாவுங்கிறது வெறும் மூச்சு நின்று போய் விழுகிறது இல்லைங்க. உறவுகளில் சாவு ஏற்படும். உறவு முடிஞ்சிருது, குடும்பம் உடஞ்சிருது. ஏன்? பாவம் செஞ்சதுனால. நீங்கள் பாவம் செஞ்சு பாருங்கள், குடும்பம் முறிஞ்சிடும். மனைவி போயிடும், பிள்ளைகள் போயிடும், புருஷன் போயிடுவோம். இந்த மாதிரி பிரச்சனை, அது ஒரு சாவு மாதிரி. பொருளாதாரம் போயிடுது, அது ஒரு சாவு மாதிரி. சந்தோஷம் போயிடுது, அது ஒரு சாவு மாதிரி. கனவுகள் போயிடுது, எதிர்காலம் போயிடுது, எல்லாம் போயிடுது பாருங்கள். அப்போ பாவத்தை லேசாக நினைக்கக்கூடாது. அது நம்ம பாட்டுக்கு
ஆதாம் தான் பாவம் செஞ்சான், அதனால தான் இதெல்லாம், அதனால் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம்னு நினைக்கக்கூடாது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 19ஆம் சங்கீதத்தில், அதை மட்டும் வாசிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம். 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை பாருங்கள், அழகாக சொல்கிறாங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதக்காரனாலெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் ஆள். ஏன்னா அவன் செஞ்சு பார்த்து எல்லாத்தையும் அனுபவித்து சொல்கிறான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அவன் பாக்கியவான், உணர்ந்துட்டா பாக்கியவான். ஏன்னா இந்த விதமான வாழ்க்கையில் பல சாவுகள் இருக்குது பாருங்கள். சந்தோஷம் சேர்த்துருது, சமாதானம் சேர்த்துருது, நிம்மதி சேர்த்து, அந்த மாதிரி இதில் இருந்தெல்லாம் தப்பலாம். பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு, இங்கிலீஷில் வில்ஃபுல் சென்ஸ்னு வருது. துணிகரமான பாவம்னா பாவம் செய்வேன், பரவாயில்ல, யாரும் பார்க்க முடியல, யாருக்கும் தெரியாது, நான் செஞ்சிடறேன் அப்படின்னு செய்கிறது தான் துணிகரம். தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறது வில்ஃபுல் சென்ஸ். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். Let them not rule over me. Willful sins should not rule over meன்றான். ஏன்? என் சமாதானத்தை வச்சுக்க விரும்புகிறேன், குடும்பத்தை வச்சுக்க விரும்புகிறேன், நிம்மதியை வச்சுக்க விரும்புகிறேன், ஆசீர்வாதங்களை வச்சுக்க விரும்புகிறேன், எதிர்காலத்தை வச்சுக்க விரும்புகிறேன், எல்லாத்தையும் நான் வச்சுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அதனால் பாவம் என்னை ஆளாதபடி காத்துக்கொள்ளும். இது நம்முடைய ஜெபமாக எண்ணமாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. இந்த பாவ உலகத்தில் வாழுகிற நாங்கள் பாவத்தை லேசாக எண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க தாவே. துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தலும். தன் பாவத்தை தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார் என்று எழுதியிருக்கிறதே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உணரச் செய்வீராக, இவைகளிலிருந்து விலகச் செய்வீராக, இவர்கள் எங்களை ஆள இடம் கொடுக்காத வாழும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இதன் மூலமாக ஏற்படுகிற நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தவிர்க்க அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் எங்களுக்கு தருவீராக. துணிகரமான பாவங்கள் எங்களுக்கு நீங்களாக இருக்கட்டும். பாவங்கள் எங்களை ஆளாதபடிக்கு காத்து கொள்ளுங்க தாவே. இயேசுவே, நீர் எங்கள் ஆண்டவர், நீர் மாத்திரமே எங்களை ஆளுகிறவர். ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஓ, அது எங்களை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கட்டும். உடைய வார்த்தை எனக்குள்ள ஒழித்து வைத்தேன், நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தை எனக்குள்ள ஒழித்து வைத்தேன் சொல்கிறானே. அப்படிப்பட்ட விதத்தில் உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வைத்து, அதை ஒழித்து வைத்து பத்திரமாய் வைத்து எல்லா பாவத்துக்கு விலகி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக இருக்கட்டும். எங்கள் எண்ணங்களிலும் எங்கள் செயல்களிலும் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும் கர்த்தாவே. குடும்பங்கள் தலை தோங்கட்டும், சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும் கர்த்தாவே. நாளுக்கு நாள் ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாழ்வு உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டாகட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.